ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலான விஷயங்கள் என்னென்ன காத்திருக்குங்கிற சர்ப்ரைஸான விஷயங்கள் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா முழு படங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டிங்கன்னா நமது சேனலுடைய புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ அனைவரும் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. ஏற்கனவே ஆதரவு தரும் அனைவருக்கும் புதிதாக ஆதரவு தரப்போகக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் மார்ச் மாதம் 3ஆம் தேதி 2024 வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 20ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர். இன்னைக்கு கால பைரவர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கால பைரவர் சன்னதிக்கு நீங்கள் சென்று வழிபடுங்கள். உங்களுக்கு அதிகமான நன்மைகள் இன்னும் சிறப்பான வகையில் கிடைக்குங்க. இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. ராசியிலேயே கேது இருக்கிறார். மேலும் 5ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. ஆனால் 8ஆம் இடத்துல 5 கூட உச்சமடைந்து காணப்படுகிற ஒரு சூழ்நிலையும் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு மன நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. ஆனாலும் ஒரு விஷயத்தை தவிர நீங்கள் மற்ற விஷயங்களை அதிகமான நன்மைகளை பெற முடியும். அந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வேறு லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக பெருகுங்க. நாள் முழுக்க உற்சாகமாக இருப்பீங்க. ஏன்னா சில பேருக்கு அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது அஜீரண கோளாறு போன்ற வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாங்க. சூப்பராக ஹைஜீனிக்கான இடங்களை மட்டும்தான் நீங்கள் போயிட்டு விசிட் பண்ணுங்க. மற்ற இடங்களுக்கு போகாமல் இருக்கிறது நல்லதுங்க. முடிந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நல்ல சுத்தமாக சுகாதாரமாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு மட்டும் நீங்கள் பயணங்களை மேற்கொள்வது நல்லதுங்க. ஸோ உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் முயற்சிகள் மேற்கொண்டால் மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு யோகத்தை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி கொண்டு நல்ல மன நிறைவு ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. உங்களுக்கு காரிய வெற்றிகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. கவர்மெண்ட் தொடர்பான காரியங்களில் இதுவரைக்கும் இழுபறியான விஷயங்கள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அரசு தொடர்பான காரியங்கள் எல்லாமே சிறப்பாக கைகூடும். நல்ல ஒரு மதிப்பான சூழ்நிலை உங்களது சொந்த பந்தங்கள் மத்தியிலும் நண்பர்கள் மத்தியிலும் இன்னைக்கு உருவாகுங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்களை நல்லா கெத்தான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. மேலும் உங்களுக்கு வீட்டுக்கு என்ன தேவை, குடும்பத்துக்கு என்ன தேவை அப்படின்றத முக்கியமான தேவைகள்லாம் நீங்கள் அடையாளம் கண்டு அதையெல்லாம் நிறைவேற்றி வைத்து நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை உருவாக்கி கொள்வீங்க. எனவே சிறந்த ஒரு நாளுங்க, அற்புதமான நாள் இன்றைய தினம். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். உங்கள் செயல்பாடுகளை இயல்பாகவே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான வேகம் கூடுங்க. துரிதமாக உங்கள் காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. புதுசாக நிறைய விஷயங்கள் செய்யணுங்கிற ஆர்வமும் புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஆர்வமும் இன்னைக்கு உங்களுக்கு இயல்பாகவே அதிகரிக்கும். அந்த மாதிரி நல்ல சூழல் இருக்குங்க. ஏதோ ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் எல்லா விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படுவீங்க. அதனால உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக குறைவில்லாமல் சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க. எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுறது மூலமாக தான் உங்களுக்கு வெற்றிகள் உண்டு. ஸோ அதை நீங்கள் தயக்கம் இல்லாமல் நீங்கள் மேற்கொண்டுங்கள். புதிய திட்டங்களை தாராளமாக உருவாக்குங்கள். இன்றைய தினம் புதுசாக சில நபர்களுடைய அறிமுகங்கள் கிடைத்து நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. அதிகமாக சாப்பிடக்கூடாதுங்க. சாப்பாடு விஷயத்தில் கவனமா இருங்க. மேலும் அதிகமான கலோரி இருக்கக்கூடிய உணவுகளையும் நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் உங்களுக்கு திடீர்னு பண வரவுகள் கைக்கு கிடைக்குங்க. அதனால உங்களுக்கான இம்மிடியட்டான செலவுகள், உடனடி செலவுகளை நீங்கள் சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. எனவே பண வரவுகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுனால சந்தோஷம் அதிகரிக்கீங்க. எவ்வளவு செலவு வந்தாலும் நீங்கள் சிறப்பாக சரி செய்திடுவீங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களோட சின்ன சின்ன மன வருத்தங்கள் யாருக்காவது இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி பகைமை உணர்வு, மன வருத்தங்கள் எல்லாமே சரி செய்வதற்காக நல்ல ஒரு தெளிவான ஒரு சிந்தனை இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க. உங்களுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் உங்களுடன் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தவர்கள் தானாக உங்களை புரிந்து கொண்டு மன வேறுபாடுகளை களைவதற்கான நல்ல ஒரு தெளிவை ஏற்படுத்தி தருவாருங்க. அவர் சரி செய்த முயற்சிகளை மேற்கொள்வார். எனவே அதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடிய யோகம் இருக்குங்க. நிம்மதி பெருகும். இப்பொழுது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தடைகள் சில தடைகள் கடக்க முடியாத சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்படலாம். மற்றபடி பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பு வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம்
நீங்கள் கூடுமான வரைக்கும் உங்கள் காதலருக்கு போதுமான நேரத்தை நீங்கள் ஒதுக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. ரொமான்ஸ் உணர்வுகளுக்கான வாய்ப்புகள் அவருக்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்கி உங்களது காதலர்களோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகள் இன்றைக்கி நடக்காமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக காதல் வாழ்க்கை கொஞ்சம் உங்களுக்கு மன வருத்தங்கள் ஏற்படுத்தி தருவதாக அமையலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக முடிந்த அளவுக்கு நேரத்தை சிறப்பாக திட்டமின்மையுடன் நீங்கள் செயல்பட்டு உங்கள் வேலைகள்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு உங்கள் காதலர் கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முயற்சியில் மேற்கொள்ளுங்கள். இல்லைன்னா காதல் வாழ்க்கையில் அவ்வளவு இனிமே உங்களுக்கு வராதுங்க. கொஞ்சம் பொறுமையாக உங்களது ஓய்வு நேரத்திலும் குறைச்சிட்டு காதல் வாழ்க்கையில் கொஞ்சம் நேரத்தை நீங்கள் செலவிட முயற்சியில் மேற்கொள்ளுங்கள். ஏன்னா உங்கள் காதலர்கிட்ட நீங்கள் பேசுறதுல ஆர்வம் காட்டல அப்படின்னா அவர் மன வருத்தம் அடைவார். அவரை நீங்கள் புறக்கணிக்கிற மாதிரி நினச்சிடுவார். ஸோ அதெல்லாம் செய்யாமல் இருக்கிறது இன்றைக்கி உங்களுக்கு நல்லதுங்க. காதல் வாழ்க்கையில் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி கடன் யார்கிட்டையும் கொடுக்கக்கூடாது நண்பர்களே. ஏன்னா இப்போ நீங்கள் பணம் யாருக்காக கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா திரும்ப வராது. அதனால் யாருக்காகவும் ரொம்ப நம்பிக்கையான நபர்கள்கிட்ட கூட இன்றைக்கி கடன் கொடுக்கறது இன்றைக்கி தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். பணம் கொடுக்கறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா பணம் லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குங்க. வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல தனலாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. உத்தியோகத்தருடைய நண்பர்களுக்கும் இந்த தினம் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான சிந்தனை ஏற்படுங்க. அதனால் உங்கள் காரியங்கள் கைகூடக்கூடிய இயல்பான சூழ்நிலையும் காரணமாகவும் நீங்கள் நிறைய காரியங்கள் இன்றைக்கி நீங்கள் செய்து முடிக்க முடியுங்க. எனவே உத்தியோக பணிகளும் மன நிறைவு பெற முடியும். வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்குங்க. ஸோ அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பண தேவைகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பூர்த்தியாகும். அதனால் விருப்பப்பட்டபடி உங்களது பொருட்களை புதிதாக வாங்க முடியும். இன்னைக்கு டேலண்ட்டை முழுமையாக வெளிப்படுத்தி நீங்கள் மற்றவங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால காரிய துரிதமும் அதிகரிக்கும். அதனால திறமைகளோடு உங்கள் காரியங்களை வேகமாக முடித்து நீங்கள் ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணுவீங்க மற்றவங்களை. எனவே சூப்பரான ஒரு வெற்றிகரமான ஒரு நாள். உங்களுக்கு தேவையான உதவிகள் உங்கள் நண்பர்கள் மூலமாக கிடைக்குங்க. எனவே அற்புதமான நாளுங்க. உயரதிகாரிகள் கூட உங்களுக்கு ஆதரவு தருவாங்க. அந்த மாதிரி நல்ல சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க. எனவே உதவிகள் நிறைந்த ஆரோக்கியமான சிறப்பான ஒரு நாளுங்க இன்றைய தினம். நீங்கள் என்ன பண்ணணும்னா மன ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கெடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் ஆரஞ்சு கலர் பயன்படுத்தலாங்க. ஆரஞ்சு கலர் லக்கியஸ்ட் கலராக நமது கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அமைதுங்க. மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் பார்த்தீங்கன்னா நம்பர் 9 நீங்கள் யூஸ் பண்ணலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நல்ல ஒரு கெத்தான சூழ்நிலை உங்களுக்கு அமைய நண்பர்களே. கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களில் காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்களும் விலகக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது. அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய விஷயங்களை புதிதாக ஆரம்பிக்கணுங்கிற ஆர்வம் இருக்குங்க. புதிதாக நிறைய விஷயங்களை ஆர்வத்தோடு செயல்படுவீங்க, திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் சேருங்க. எனவே உங்களுக்கு எவ்வளோ ஆர்வம் இருந்தாலும் அதுக்குண்டான பிளானை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் செயல்படுங்கள். திட்டமிட்டு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. சூப்பரான ஒரு நாள். புதிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே நட்பு வட்டாரம் பெருகும். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு மன நிறைவு கண்டிப்பாக ஏற்படுங்க. உங்களுடைய வீட்டுக்கு என்ன தேவைங்கிறது எல்லாம் நீங்கள் பார்த்து செஞ்சு வீட்டு தேவைகளை நிறைவேற்றி வைத்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவீங்க. அற்புதமான நாள் இன்றைய தினம். காரிய வேகம் கூடக்கூடிய ஒரு நாள். மன நிறைவான நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.